திருச்செந்தூரில் ஏற்படும் தொடர் கடல் அரிப்பை தடுக்க உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வார்கள். மேலும் பௌர்ணமி நாட்களில் கோவில் கடற்கரையில் இரவு குடும்பத்தோடு தங்கி வழிபாடு செய்வார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து கோவில் கடற்கரையில் கடந்த 1 மாத காலத்திற்கு மேலாக கடலின் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. கடல் சீற்றத்தின் காரணமாக கோவில் முன்புள்ள கடற்கரையில் அதிக அளவில் கடல் அரிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனால் சுமார் 20 அடி நீளத்திற்கு 8 அடி ஆழத்திற்கு இந்த கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் கடற்கரையில் கோவில் முன்புள்ள படிக்கட்டு பகுதியில் இருந்து கடலுக்குள் இறங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் படிக்கட்டுகள் பகுதியில் தகரம் மற்றும் தடுப்பு வேலிகள் கொண்டு பக்தர்கள் இறங்காதவாறு அடைக்கப்பட்டுள்ளது. கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ள இடங்களில் பாறைகள் மற்றும் பெரிய அளவிலான கற்கள் வெளியே தெரிகின்றன. இதனால் கடலில் நீராடும் பக்தர்களுக்கு உடலில் காயங்கள் ஏற்பட்டு வருகிறது. எனவே கடல் அரிப்பை உடனடியாக தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தொடர்ந்து IIT குழுவினர் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு இந்த ஆய்வு அறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பிப்பார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் தொடர்ந்து கடல் அரிப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து திருச்செந்தூர் பகுதியை சேர்ந்தவர் கூறுகையில், என் பெயர் சதீஷ்குமார். நான் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்துலே இந்த ஊரில் இருக்கேன். சுரசம்பா நடக்கிறதுக்கு ஒரு பெரிய இடம் வீதி உண்டு. இப்போதைக்கு சுமார் ஒரு 50 அடி கடல் வெளியே வந்திருக்கு. கார் என்னன்னு சொல்லல. இந்த சுரசம் நடக்கிறதே 4 மணிக்கு மேலே யாரும் உள்ள விடலை. 4 மணிக்கே கடற்கரை யாரும் வராதுங்க இன்னும் பக்கத்தில் வழி போலீஸ் வெளியே தள்ளிட்டாங்க. இதை அவ்வளோக்குள்ள ஒரு பயங்கர கடற்கரை சுருங்கி போச்சு. என்ன காரணம் தெரியல. 50 அடிக்கு மேலே கடற்கரை வெளியே வந்து 2 பாதையுமே காங்கலை. கோயில் முன்னால 2 பாதை உண்டு. 2 பாதையுமே மண் அரிச்சிட்டு போயிட்டு சுமார் ஒரு 12 அடிக்கு உயரம் 50 அடி அகலமாக மண் அரிச்சிட்டு போயிருக்கு. கடற்கரை இவ்வளோ என்ன காரணம் தெரிய மாட்டேங்குது. கவர்மெண்ட் என்ன சட்டமாக நமக்கு கிடைக்கிறது கேட்டது. நாங்கள் ஆட்டிஎம்பி சேலம் மாவட்டம் ஆட்டிஎம்பிலேருந்து வரோம். வருஷம் அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் வந்ததில் பார்த்தீங்கன்னா கடல் அரிப்பாயிட்டு வழக்கமாக குளிக்கிற இடத்துல நம்மளை விட மாட்டேங்கிறாங்க. பக்தர்கள் நிறைய பேர் குளிக்க போகும்போது காலில் அடிபட்டு ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. இதை தமிழ்நாடு அரசு பார்த்து நிவர்த்தி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். நான் சவுந்தரன் என்னோட பேர். நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன் சாமி. நான் எப்பயும் வருஷம் ஐயப்பூருக்கு வரும்போது திருச்செந்தூருக்கு வந்துட்டு போவோம் சாமி. வழக்கமாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி குளிக்கிறது அனுமதி கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசு, கோயில் நிர்வாகம். இப்போ அங்கே தடை செஞ்சுட்டாங்க சாமி. இப்போ இந்த பக்கம் குளிக்க சொல்கிறாங்க எங்களை. இங்கே பார்த்தீங்கன்னா பாறைகள் நிறையா இருக்குது சாமி. அதெல்லாம் வர எங்களுக்கு கைகள்லாம் காயாகுது சாமி. இதுக்கு நிர்வாகம் இந்த தமிழ்நாடு அரசு ஏதோ எங்களுக்கு உதவி பண்ணணும் சாமி. தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயிலேருந்து வரேன். நாங்கள் வருஷம் இங்கே வருவோம். இந்த வருஷம் வந்திருக்கோம். ஆனால் கடல் உள்வாங்கிறதுனால எங்களுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த பக்கம் குளிக்கிறதுக்குன்னு விட்டுருக்காங்க. இந்த பக்கமும் பாறைகள் நிறையா இருக்குது. இதுக்கு கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது கொஞ்சம் நல்ல முறையில் குளிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வேண்டுகோள். எங்களது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தொகுதி புளியங்குடியிலிருந்து நாங்கள் வருஷம் பாத யாத்திரை சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த ஆண்டு வந்தோம், அதே மாதிரி வந்தோம். இங்கே குளிக்கிற இடம் மணல் அரித்து உள்வாங்கி இருக்குது. பக்தர்களுக்கு ரொம்ப சிரமையாக இருக்குது. குளிக்கிறதுக்கு மிக தலைமையுடன் வசதி செஞ்சு கொடுக்குமாறு தமிழ்நாடு அரசை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நான் திருச்செந்தூர்லேருந்து அஜித்குமார் பேசுகிறேன். ரொம்ப வருஷமாக நாங்கள் சின்ன குழந்தையில் இருக்கும்போதே திருச்செந்தூர் கடற்கரை ரொம்ப ஒரு அழகான கடற்கரை. அதெல்லாம் அழகாக போய் ஜாலியாக சின்ன வயசுலேருந்தே நல்லா ஓடி ஆடி விளையாடுவோம். ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். திருச்செந்தூர் கடற்கரை முருகன் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் சரி, உள்ளூர் பக்தர்களுக்கும் சரி, நாங்கள் தொடர்ந்து அந்த இடத்துல நல்லா சின்ன வயசுலேருந்து அழகாக ஓடி ஆடி விளையாடுவோம். எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் ஒரு அமைதியான அழகான ஒரு கடற்கரையாக, எல்லா கடற்கரையிலுமே இது ஒரு நல்ல கடற்கரையாக இருக்கும். பொழுதுபோக்குக்கும் சரி, கோயில் வரக்கூடிய பக்தர்களுக்கும் சரி நல்லா இருந்துச்சு. சமீப காலமாக மிக துர்நாற்றங்கள் அதிகமாக வீசுது. அது மட்டும் இல்லாமல் பாறைகள் அதிகப்படியான சிலைகள் பாறைகள்லாம் வருது. அப்படிங்கன்னா கடல் அரிப்பாய் நிறைய தொடர்ந்து விபத்துகள் செய்தி பார்த்துட்டே இருக்கிறோம். வெளியூர்லேருந்து வரக்கூடிய பக்தர்கள் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்தாங்கன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க. இந்த பக்தர்களுடைய உயிருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ரெண்டாவது, பக்தர்களுக்கு இந்த இடத்துல இவ்வளோ பள்ளம் கிடக்கு, பாறை கிடக்குன்றது தெரியாது.
அப்போது அதுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை வந்து அரசு உருவாக்கணும். முன்னாடி பாதுகாப்பாக தான் இருந்துச்சு. சமீப காலமாக வந்து அதே குறிப்பாக ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்து கடல் அரிப்பு அதிகமாக இருக்குது. உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது. அதுலேயும் கடற்கரை முருகன் கோயில் இங்கே இருக்குன்னா ஐயா கோயில் அதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் ஐயா கோயில் இருக்குது. அங்கே போய் குளிக்க விடுறாங்க. இதில் வந்து நிறைய குழந்தைகள் தவறுறாங்க. பெரியவர்கள் வயசானவங்க வந்து பாது தெரியாமல் தவறி வேற போயிடுறாங்க. நிறைய பாதிப்புகள் இருக்குது. அரசு உடனடியாக வந்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.